பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை யோவான் எழுதின 1 நிருபம் 3 அதிகாரம் 22 வசனம் விதமாய் சொல்லுகிறது. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளின் காலை வேளையிலும் நான் இவ்விதமாய் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருடைய விருப்பமும் நம்ம எல்லாருடைய எண்ணமும் அதுதான். நான் தேவனிடத்தில் எதை கேட்கிறேனோ, தேவனிடத்தில் எந்த காரியத்தை வேண்டிக் கொள்ளுகிறேனோ அந்த காரியம் எனக்கு வாய்க்க வேண்டும், அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லிதான் எல்லாரும் நாம் விரும்புகிற ஒரு காரியம். இந்த எல்லாரும் விரும்புகிற காரியத்திலே வேதம் சொல்லுகிறது, நாம் எதை வேண்டிக் கொள்ளுகிறோமோ, எதை பற்றி தேவ சமூகத்திலே சோதரம் கேட்கிறோமோ அதை கர்த்தர் தருகிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. எனவே எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்தின் ஒரு மனிதனை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எதை வேண்டிக் கொண்டானோ அதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லுகிறது. யார் இந்த மனிதன் என்று சொல்லுகிற பொழுது சோதரம் யாபேஸ் என்கிற ஒரு மனிதனை நாம் பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, இவருடைய தாய் இவரை நான் துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி அவருக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறார். துக்கம் அல்லாவிட்டால் வேதனை என்ற பெயரை சுமந்து கொண்ட இந்த மனிதன் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கலும் மிகுந்த கனம் பொருந்தினவராய், தன்னுடைய சகோதரர்களை பார்க்கலும் அதிக கனம் பெற்றவராய் இவர் இருந்தார். இவர் தேவனை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணுகிறார். தேவனை பார்த்து இவர் விதமாய் ஜெபிக்கிறார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இவருடைய ஜெபம் இவர் பெயரை குறிப்பிடுகிறது. இவருடைய ஜெபம் இவரை சுற்றி இருந்தவர்கள் இவரை துக்கம் என்று அழைத்ததினால் உண்டான அந்த வேதனையை குறிப்பிடுகிறது. இவருடைய தாய் இவருக்கு துக்கம் என்று வைத்த அந்த பெயர்னுடைய தாக்கம் இவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவாய் வேதனைப்படுத்தினது என்பதை எல்லாம் இந்த ஜெபம் குறிப்பிட்டு அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும் என்று சொல்லி தன்னுடைய ஜெபத்தை முடிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் எதை வேண்டிக் கொண்டாரோ அதை கர்த்தர் அவருக்கு அருளி செய்தாராம். இந்த காலை வேளையிலும் நாமும் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். நாம் இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் எதை கேட்கிறோமோ, தேவ சமூகத்தில் எந்த காரியத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோமோ அந்த காரியம் தேவனால் அருளப்படுவதற்கு கர்த்தர் தம்முடைய கிருபையை நம்மிலே வைப்பாராக. எனவே அந்த கிருபையினாலே நாம் வேண்டுவதை பெற்றுக்கொள்ளும், நாம் வேண்டுவதை அடைந்து கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யட்டும். எனவே அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமையான நல்ல வேளைக்காய் நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்வதை எங்களுக்கு தருகிற எங்கள் நல்ல தெய்வம், இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் எதை வேண்டிக் கொள்ளுகிறோமோ அதை என் ஆண்டவர் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். யாபேசின் ஜெபத்தை போல தகப்பனே, எங்களுடைய ஜெபம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கவும், ஆண்டவரே அது உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாய் இருக்கவும் என் ஆண்டவர் நீர் உதவி செய்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு கூட வாரும். உம்முடைய கிருபையின் மகிமைக்குள்ளாய் எங்களை நடத்தும். உம்முடைய கிருபையின் கரத்திற்குள்ளாய் எங்களை பாதுகாத்து கொள்ளும். இதுவரை நடத்தினீர் அல்லவா, இதுவரை பாதுகாத்தீர் அல்லவா, இனியும் தேவ கிருபை எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அன்பான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.